Hi guys, welcome back to our channel. In this video, we will talk about 44 inch body measurement இருக்க ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போறோம். அதாவது கட்டிங் மாஸ்டர் ஸ்டைல்ல நம்ம டெய்லரிங் ஷாப்லலாம் கட்டிங் மாஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஸ்டைல்ல எப்படி கட் பண்ணுவாங்களோ அதே மெத்தட்ல சேம் மெத்தட்ல வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போறேன். இதோட ஸ்டிச்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். என்ன நம்ம கட் பண்றதுக்கும் கட்டிங் மாஸ்டர் கட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படினு கேட்டிங்கன்னா, அந்த டாட்லாம் வந்து அவங்க டிஃபரண்டா கட் பண்ணுவாங்க. டாட்லாம் மார்க் பண்றது, அதாவது மிடில் செஸ்ட் அளவு எல்லாம் மார்க் பண்றது, இந்த நெக் மார்க் பண்றது எல்லாமே வந்து டிஃபரண்டா மார்க் பண்ணுவாங்க. சேம் மெத்தட் தான், கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் மார்க் பண்ணுவாங்க. இந்த டாட் மார்க் எல்லாமே டிஃபரன்ஸாக மார்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படி மார்க் பண்ணுறாங்க, எப்படி கட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒரு சாதா ஃபுல் வாயில் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறது. பார்த்தீங்கன்னா இது 44 இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டில் இருக்க ஒரு ப்ளவுஸு. பட் இவங்க வந்து 1 மீட்டர் தான் கிளாத் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணுறோம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ப்ளவுஸை வந்து டபுளாக மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு வந்து உங்கள் சைடு இருக்க மாதிரியும், ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்க ராய்ஜ் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது நம்மளுக்கு நேரான கோடு வந்து கிடைக்கணும். அதுக்காண்டி நேராக இருக்க மாதிரி நம்மளை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு கீழ் பக்கமாக எவ்வளோ மடிச்சடிக்கிறது, இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு மடிச்சடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு 44 சைஸ் ப்ளவுஸு. அப்போ துணி அதிகமாக தேவைப்படும், அதனால் கொஞ்சம் கீழே கம்மியாகவே மடிச்சடிச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் 2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளவுஸோட கீழ்ப்பக்கம் அடிச்சடிக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட்டு, ப்ளவுஸோட எப்படி ஹைட்டு மார்க் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பேக் பார்ட் எடுத்து பேக் பார்ட் டாட் பிடிச்சிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பகுதியிலேருந்து மேல் ஷோல்டரோட சென்ட்ரு பாயிண்ட் ஹைட் வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. ஒன்ஸ் அளவு ப்ளவுஸ் வந்து சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர். ஏன்னா அளவு மாறாமல் இருக்கும். நம்ம ரெண்டாவதாக வரைஞ்சி பார்த்தீங்களா கோடு, அந்த கோடுலேருந்து வச்சுக்கிட்டு மேலோட ஷோல்டர் பாயிண்ட் உயரம் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் பாயிண்ட் ஹைட்டில் வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். மேலே 1/4 இன்ச்சு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு தையல் லைன் இப்போ வரைஞ்சாச்சா. இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து எடுத்து 4ஆக மடித்து போட்டுக்கணும். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க, அதே மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து இடுப்பு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இடுப்பு ஒரிஜினல் அளவு, ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அந்த ஒரிஜினல் அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். வந்து 1/4 இன்ச்சு, அதாவது 1 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்காண்டி அந்த 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து உள்பக்கம் தையலுக்காண்டி நான் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை எடுக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்கோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட ஹைட்டு மார்க் பண்ணிட்டு கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸை பார்த்தீங்களா எப்படி கழுத்து வந்து இப்படி அகண்டு இருக்குது. பட் அவங்க வந்து நல்ல பாடியாக இருக்கனால இப்படி அகண்டு அவங்க உடம்பு சைஸ் தகுந்த அளவுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து மாறி இருக்குது. பட் நம்ம இதே அளவில் வச்சு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் இந்த இடத்துல கரெக்டாக கை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கை வச்சுட்டு நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு அதை கரெக்டான வளைவு வர்ற அளவுக்கு அந்த பாடி, அந்த உங்களுக்கு தெரியும் அந்த ரவுண்டு வந்து எப்படி வந்து மார்க் பண்ணியிருக்காங்களோ அந்த பாடி ரவுண்டு வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த பாடி ரவுண்டு தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஷோல்டரோட அகலம் பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச், ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் அப்படி எடுக்காமலே பாடியோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கழுத்து எந்த இடத்துல மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கழுத்தை வச்சுக்கோங்க. கழுத்தை வச்சுட்டு இந்த இடத்துல நல்லா இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் இந்த கழுத்தோட இடத்துக்கிட்டே நல்லா அப்படி கையை வச்சு நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள், இதே மெத்தடில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பாடியோட சுற்றளவு
பாடியோட சுற்றளவு மார்க் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு இடுப்பில் இருந்து ஷோல்டரோட அகலம் வந்து நீங்கள் இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணிங்கன்னா இது நம்ம பிடிச்சி தைக்கும் போது டாட் வந்து இந்த சைடு வந்துடும். இதோட தான் ஒரிஜினல் அளவு. அப்போ இந்த அளவில் இருந்து தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். அப்போ கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு ஷோல்டரோட ஹைட்டை நீங்கள் இப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னா ஷோல்டரோட ஒரிஜினல் அளவு வந்துடும். நெக்ஸ்ட்டு பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச். ஓகேங்களா. இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைஞ்சிக்கலாம். என்னென்ன லைன் நம்மளுக்கு தேவையோ அந்த லைன்லாம் வரைஞ்சிக்கோங்க நீங்கள். ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இப்படி கழுத்து 2ஆக மடித்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மடித்து போட்டிருக்கதோட சென்ட்ரு பாயிண்ட் எது வருதுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதை எடுத்து கழுத்தோட உயரம் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல அந்த ஓரத்தில் கார்னரில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கை வச்சுட்டு நீங்கள் கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிடலாம். எந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை எந்த இடத்துல கழுத்தோட அகலம் வச்சோமோ அந்த இடத்துலையும் வச்சுட்டு கழுத்தோட உயரம் எந்த இடத்துல வச்சோமோ அந்த இடத்துலையும் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஏன் இதே மெத்தடில் போடுறோம் அப்படின்னா வந்து கழுத்தோட அகலமும் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டும் ரொம்பவே ஈக்குவலானது. நான் அதை வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் கண்டிப்பாக நான் அதோட டீட்டெயில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து கழுத்தோட அகலம் வந்து எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாடி லூஸ் கொடுக்கும். அப்போ நம்ம பாடி சுற்றளவுலேயும் வந்து கழுத்தோட அகலத்துக்கு தகுந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். அது இல்லாமல் இது வந்து சைஸ் வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸு. அப்போ ஷோல்டர் ஃபால் ஆகாமல் பாடி மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். கழுத்து வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம அது அப்படியே இருக்குது கட்டிங்க அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் கழுத்து வந்து மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வந்து நம்ம ரஃப்பாக வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே வரையணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து நான் ஃபியூச்சர்ஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஆம்கோல் நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்திங்களா. அந்த ஆம்கோலில் அளவு எடுக்கக்கூடாது. அதை விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் மெஷர்மெண்ட்டில் கீழ்ப்பக்கமாக கொண்டுட்டு வந்துட்டு இந்த 2வது டாட்டாக வரைஞ்சிருக்கேன் பார்த்திங்களா. அந்த இடத்துலேருந்து தான் மட்டும்தான் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் வச்சு பார்க்குறேன். உள்பக்கம் இருக்க துணியை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. மேல் பக்க துணியும் கீழ்ப்பக்க துணியும் தனித்தனியாக எடுத்துட்டு மேலே வருது பார்த்திங்களா அந்த கிளாத்தை கரெக்டாக ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வச்சுட்டு சுற்றி வர. ஏன் கரெக்டாக ஒரு இன்ச்சாக நீங்கள் கரெக்டாக வச்சு பார்க்கணும் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸ் வந்து கட்டிங் மாஸ்டர் ஸ்டைலில் நம்ம போடணும் அப்படின்னா வந்து அவங்க நிறைய செக் பண்ணி தான் கட் பண்ணுவாங்க. எடுத்தோன்னு கவுத்தோன்னு சொல்லி கட் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஷாப்பில் வேலை பார்த்தனால நான் நிறைய வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அவங்க எப்படி கட் பண்ணுறாங்க, எந்த மெத்தடில் கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதனால நான் சொல்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா இப்போ எனக்கு வந்து 1/2 இன்ச் வந்து 3/4 இன்ச்சுக்கிட்ட கம்மியாக வருது. கட்டிங் மாஸ்டர் லெவல்லையும் கட் பண்ணலாம். நான்லாம் ஒரு இன்ஸ்டியூட் போய் எனக்கு சீரியஸாக நிறைய நான்லாம் அனுபவப்பட்டு நம்ம கற்றுக்க மாட்டோமா நீ எங்கேயும் ஒன்று பார்த்து இந்த கட்டிங்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ நிறைய பேர் வந்து நம்ம சேனல்லையும் சரி மற்ற சேனல்லையும் சரி நிறைய வந்து அவங்களே முன் வந்து நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்கள் டைம் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் செலவு பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்களுமே ஒரு கட்டிங் மாஸ்டர் அளவுக்கு கட் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு 3/4 இன்ச் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் லைட்டாக கொஞ்சம் இந்த சென்டரில் மட்டும் இந்த ஒரு சென்டர் கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த சென்டர்லேருந்து மட்டும் ஒரு 1/2 இன்ச் மேலே உயரப்படுத்திக்கிறேன். இந்த 1/2 இன்ச் உயரப்படுத்திட்டு அதில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து செகண்ட் கோடு வரையும் பார்த்திங்களா அந்த பிடிச்சி மடிச்சு அடிக்கிறதுக்கு அந்த செகண்ட் கோடு வரைஞ்சிட்டு அதில் வந்து நம்ம வச்சு பார்க்கலாம். அளவு வந்து கூட வந்துச்சுனாலும் ப்ராப்ளம், அளவு கம்மியாக வந்துச்சுனாலும் ப்ராப்ளம். நம்ம அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு இருக்கோ சேம் நீங்கள் அதே எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே உங்களால் கட்டிங் பண்ண முடியும்.
அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அந்த பேக்குக்கும் அதாவது ஒரிஜினல் அளவுக்கும் நம்ம இப்போ கட் பண்ண போகிற மார்க் பண்ண அளவுக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கழுத்தோட அகலம் வந்து இதிலே கட் பண்ணிடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்காண்டி விட்டுட்டு இந்த அளவுலேருந்து நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்ம தையலுக்கு விட்டோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங்கில் வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் 2 சைடு தெரியும். ஓகேங்களா? கரெக்டாக அந்த லெவலில் வச்சுட்டு இப்போ டாட்டோட உயரம் எங்கே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்களோ, எவ்வளோ மார்க் பண்ணியிருக்காங்களோ அந்த டாட்டோட உயரத்தை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் பார்ட் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ எந்தெந்த இடத்துல ஆர்கட் வேணுமோ அந்தந்த இடத்துல ஆர்கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுக்கு 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. கிளாத்தை வந்து இருக்க ஆல்ரெடி 2ஆக மடித்து போட்டிருப்போம். அதை வந்து இன்னும் 4ஆக மடித்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் வரும். கீழே ராயேஜ் இருந்துச்சுன்னா ராயேஜை கட் பண்ணிடுங்க. எனக்கு ராயேஜ் இல்லை, அதனால் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு கீழே ஹெம்மிங் பண்ணணும்ல, அதனால் ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் எப்போவுமே ஸ்லீவ் போடும் போது ஸ்லீவோட பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக் பார்ட்டோட அளவு மட்டும் தான் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு கணக்கு எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்லீவோட கை சுற்றளவு, நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட உயரம், நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச், ஸ்லீவோட ஹைட்டு, ஸ்லீவோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்லீவ்லேயே அப்படியே ஒரு இன்ச்சுக்கா கை வச்சு அந்த கையோட பாயிண்ட்லேயே, அந்த கையோட அச்சு தெரியும் பார்த்திங்களா, அந்த அளவுலேயே வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிகிட்டே வரணும். மார்க் பண்ணிட்டே வந்து ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். இப்போ இப்படியே கட் பண்ணிடலாமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேலே பிடிச்சு தைக்கிறத கொண்டு ஒரு 1/2 இன்ச் விட்டோம் பார்த்திங்களா, அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு பேக் பார்ட் கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பக்கத்தை எடுத்துகிட்டு இந்த ஸ்லீவும் நம்ம கட் பண்ண ஸ்லீவும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன் அப்படின்னா வந்து அப்போ தான் பேக்கன் நம்ம ஸ்லீவும் ஜாயின் பண்ணும்போது, அதாவது ப்ளவுஸும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணும்போது ஏத்தறக்கல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷ்டாக வரும். ஓகேங்களா? கொஞ்சம் நம்ம மேலே தள்ளி போட்டுக்கலாம். எனக்கு பேக் பார்ட்டும் ஸ்லீவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? இன்றைக்கி இங்கே இருக்க ஸ்லீவும் பேக் பார்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா வந்து சைடில் கொஞ்சம் தான் கிளாத் இருக்குது. அதை நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன்.
நான் வந்து எந்தெந்த இடத்துல கரெக்டாக மார்க்கிங் வருதோ அந்தந்த இடத்துல ஆர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வந்து எப்படி குடஞ்சி கட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீட்டாக இந்த இடத்துல அந்த கார்னரில் அந்த வளைவு திரும்ப இந்த நடு சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் ஒரு 3/4 இன்ச் வர மாதிரி மட்டும் நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பட் நானே இப்போ கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். அந்த கர்வாக நம்ம எப்போவுமே ஸ்லீவ் குடஞ்சி கட் பண்ணுறது மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி லீவ் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் கை கரெக்டாக வந்து கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது வந்து ஃப்ரண்ட்டுன்னு தெரியணுன்றதுக்காண்டி நான் வந்து ஆர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதாவது ஸ்லீவும் பேக் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்காக பார்க்கணும். எப்படி பார்க்குறது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ப்ளவுஸை வந்து இப்படி இழுத்திங்கன்னா நல்லா இழுவை கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா இழுவை கொடுக்குது. இப்படி இழுவை கொடுத்துச்சு அப்படின்னா வந்து அது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான். கிராஸ் கட்டிங் எப்படி போடணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பக்கத்தை அப்படியே எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. கன்ஃபியூஷன் ஆகாமல் அந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போடுறதுக்கு நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து கை கட் பண்ணோம் பார்த்தீங்களா, கை கட் பண்ண சைடு அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா விரித்து போட்டு இந்த கை கட் பண்ண அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேக் பார்ட்டை வந்து அப்படியே போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்க மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கிராஸில் இருக்கணும். இதான் இப்போ உங்களுக்கு ஃபுல் கிராஸ் கட்டிங் ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் ஃபுல்லாக உங்களுக்கு கிராஸ் வரும். சப்போஸ் இதை இப்படி நான் நேராக இப்படி கூட போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் வராது. கிராஸ்ன்றதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ளவுஸ் நல்லா இழுவை கொடுக்கும். அதுதான் கிராஸ் கட்டிங்னு சொல்கிறது. இது வந்து கிராஸ் கட்டிங் போடுறது வந்து கப் ஷேப் வந்து அதிகமாக இருக்குது, நல்ல கப்பு வந்து போடுவாங்க, ஷார்ப்பாக போடுவாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் போடலாம். இப்போ ஃபுல்லாக வந்து ட்ரேஸ் விட்டு எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டை வச்சு அப்படியே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஃபுல்லாக மார்க் பண்ணிடலாம். இப்போ நான் என்னென்ன பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணேன்னா, என்னென்ன அளவுகள் எல்லாம் மார்க் பண்ணேன்னா அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து 1/4 இன்ச் வந்து உள் தள்ளி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த அளவு நம்ம இப்போ மார்க் பண்ணதில் வந்து அளவு ப்ளவுஸில் கட் பண்ணுறதுக்காண்டி உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு மார்க் பண்ணியிருப்போம். அதை மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம்கோல் சைடு இருக்க அளவே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன மார்க் பண்ணமோ அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஸ்கேலை வச்சு ஒரிஜினல் அளவு. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹூக் பட்டி பட்டி மடிச்சடிக்கிறதுக்காண்டி இந்த கிளாத் விட்டுட்டு தான் நீங்கள் வந்து எப்போயுமே ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணணும். இப்போ இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட நீங்கள் குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டு. இப்போ ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த ஃப்ரண்ட்டை வந்து இப்படியே உள் பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கழுத்து நல்லா அகலமாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த உள் பக்கமாக வரது பார்த்திங்களா, வெளிப்பக்கமாக வர கையை வந்து நீங்கள் உள் பக்கமாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி விட்ட அளவு, இதுதான் ஒரிஜினல் அளவு நம்மளுக்கு. அந்த இடத்துலேருந்து வச்சுட்டு நான் இப்போ எப்படி நெக்கு போட்டிருக்கேன் அதே மெத்தடில் நீங்கள் நெக்கு போட்டுக்கணும். எந்த சைடுமே இருக்கக்கூடாது. எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அந்த இடத்துலையே வச்சுட்டு கரெக்டாக வந்து நெக்கு வந்து நீங்கள் மார்க் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்கோட அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ மார்க் பண்ணியாச்சா. மார்க் பண்ணதுக்கப்புறம்
நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹூக் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துட்ட பெல்ட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கிங்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு கீழ்ப்பக்கம் மடிச்சு அடிக்கிறதுக்கு மொத்தமாக சேர்த்து 1 இன்ச் வந்து நான் விட்டுறேன். அப்படியே எடுக்காமல், ப்ளவுஸ் அப்படியே எடுக்காமல் இந்த அளவுலேயே வச்சுட்டு டாட் பாயிண்ட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இழுக்கக்கூடாது. இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்னால கீழே இருக்க துணி நம்ம இழுத்தா மட்டும்தான் சேம் அளவு வரும். நம்ம இழுக்காமல் தான் வைக்கணும். இழுக்காமல் சென்ட்ரு டாட்டோட ஹைட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை அப்படி கிராஸாக திருப்பிட்டு அந்த இடத்துல இருந்து எந்த அளவு வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கு பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இடுப்பு சைடு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, இந்த அளவு நம்மளுக்கு தேவையான அளவு இந்த அளவு தான். அந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வரைஞ்சிக்கிறேன். இது ஏன்னா இது தையலுக்கு விட்ட அளவு, 1.5 இன்ச்சு கிட்ட தையலுக்கு விட்ட அளவு. இதுதான் ஒரிஜினல் அளவு. இப்போ இந்த இடத்துல நம்ம டாட் பிடிச்சிருவோம். இப்போ டாட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிக்கிறீங்கன்னு வைங்க. இப்போ இந்த அளவில் ஒரு 3 மார்க்கிங் அளவில் ஒரு டாட் பிடிக்கிறீங்க. ஆம்கோல் எந்த இடத்துல வருதுன்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கும் சேம் மெத்தட் தான். நீங்கள் அந்த அளவுலேயே வச்சு பார்க்கக்கூடாது. கொஞ்சம் 1/2 இன்ச் இறக்கி தான் பார்க்கணும். உங்கள் குடஞ்சி கட் பண்ணதுலேருந்து வச்சு பாருங்கள். அந்த டாட் பிடிக்கிறதுக்கான இடம் வந்ததுக்கப்புறம் அங்கே மார்க் பண்ணியிருக்கோமா, அந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் தையல் அதுக்கப்புறம் தானே பிடிப்பீங்க. அதை வந்து திருப்பியும் அதே இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு கரெக்டாக வருது. நெக்ஸ்ட்டு மார்பு சுற்றளவு வச்சு பார்ப்போம், உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பாருங்கள். மார்பு சுற்றளவு வந்து இழுக்காமலே கரெக்டாக வருது. நெக்ஸ்ட்டு இடுப்போட சைடு நம்ம இந்த இடத்துல ஆம்கோல்காண்டி பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி விட்டோம். இந்த இடத்துல வந்து வச்சுட்டு இடுப்போட ஹைட்டு 1/2 இன்ச் வந்து பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி உள்பக்கம் டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். உள்பக்கம் வந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன மார்க் பண்ணோமோ அதை வச்சுட்டு ஸ்கேல் வச்சு லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண வேண்டியது மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டாட் வந்து ஃபினிஷ் ஆனிச்சு. இந்த ஃபினிஷ் ஆன டாட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். 1.25 திருப்பியும் 1.25. ஓகேங்களா? இப்போ டாட்டோட ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? டாட்டோட ஹைட் வந்து ப்ளவுஸில் என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டே வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம கிராஸாக மார்க் பண்ணியாச்சா. இப்போ இந்த லைனில் வந்து இந்த லைனுக்கு ஒரு மார்க்கிங்கும், அதே மாதிரி இந்த லைனில் வந்து இந்த லைனிங்க்கு ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கீழ் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பெல்ட்டோட கீழ் பார்ட்டை வச்சு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நம்ம அளவு வரைஞ்சிருக்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரெண்டாவது இடம் மார்க் பண்ண பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ நம்ம ஓவராலாக ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு கோவாக ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. டாட் பாயிண்ட் எங்கன்னா வருதோ இந்த இடத்துல மட்டும் ஒரு குட்டி குட்டி கட் பண்ணிக்கலாம். எடுத்துட்டேன். இது பிடிச்சு தைக்கிற பகுதி, இதுவும் பிடிச்சு தைக்கிற பகுதி, இது ரெண்டுத்துக்கும் சென்ட்ரு இந்த இடம். இதில் வந்து எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டுருக்காங்களோ, அதாவது எந்த அளவுக்கு டாட் பிடிச்சிருக்காங்களோ அந்த மார்க்கிங் பண்ணிக்கலாம். டாட் பாயிண்ட் வந்து கரெக்டாக இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆம்கோலோட டாட் பாயிண்ட் எங்கே வருதுன்னு பார்த்தரலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் மைன்யூட்டாக பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். அது வேணுங்கிறப்ப நீங்கள் செக்இன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக டாட் பாயிண்ட் இந்த இடத்துல வருது நமக்கு. இந்த டாட் பாயிண்ட்டோட ஹைட்டு, ஏன்னா சில பேர் ஷார்ப்பாக போடுவாங்க, சில பேர் வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் போடுவாங்க. அதுக்கு இந்த டாட் பாயிண்ட் நம்ம எப்பயும் பிடிக்கிற அளவு மாதிரியே பிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக தப்பாக போயிடும். அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே மோஸ்ட்லி நீங்கள் போட கற்றுக்கோங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பெல்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பெல்ட்டு கட் பண்ணுறது கீழ் பக்கமாக இருக்க கிளாத்தை நான் அப்படியே ஃபுல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பெல்ட் மார்க் பண்ணுறது கீழ் பக்கம் அடித்து அடிக்கிறதுக்காண்டி நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மொத்தம் 4 கிளாத். இதில் நிறைய கிளாத் இருக்கனால நான் 4 கிளாத் எடுத்துக்கிறேன். அதாவது பேக் உள் பக்கமும் வெளி பக்கமும் ஒரே கலரில் வர மாதிரி இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பேக் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பேக் பார்ட்டோட ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த டாட் பாயிண்ட்டை வந்து ஸ்டாப்ல பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு ஹூக்கோ ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டை போடுங்க. போட்டதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். அதோட ஹைட்டு வந்து 3 இன்ச் இருக்குது. இதோட ஹைட்டு வந்து 2.25 இருக்குது. 3 இன்ச் 2.25, 3 இன்ச் 2.25 இருக்குது. அதை அப்படியே நம்ம வந்து சைட் மார்க் பண்ணிக்கலாம். நான் தையலோடு சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சு இந்த சைடு 2.25. இப்போ இதை வந்து போர்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. சரி, நம்மளுக்கு எது அதாவது எது பூப்பட்டி விபேட்டி சைடு வருமோ அதை மார்க் பண்ணிவிட்டு எவ்வளோ தையலுக்கு விட்டோமோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். பேக்கு, ஃப்ரண்ட்டு, பெல்ட்டு இப்படி வரும். பெல்ட்டு கரெக்டாக இப்படி மேட்ச் ஆகி வந்து உட்காரும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவு. இப்போ பூப்பட்டிக்கு தேவையான அளவு கிளாத் கட் பண்ணி எடுத்தாச்சு. கிராஸ் பீஸ் வந்து நல்லா கிராஸில் எடுக்கணும்.
கிராஸில் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கிராஸ் கட்டிங் போட்டோம்ல, அதே மெத்தட் தான் கிராஸ் கட்டிங் எடுக்கிறதுக்கும் கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கும் சேம் மெத்தட். அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் அளவுக்கு எடுத்திங்கனாவே உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். ரொம்ப அதிகம்லாம் தேவைப்படாது. நம்ம ஸ்லீவுக்கு கையில் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் உங்களுக்கு தேவையான கிளத்தை அதுலேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட நான் ஸ்டிச்சிங் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஓவராலாக ப்ளவுஸோட கட் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.